அவங்க சோசியல் மீடியா மூலிய போல டைரக்டா இந்த மாதிரி வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு போனாரு. பெயிண்டிங் வேலை, அந்த என்ன சொல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணி இப்ப ஹீரோ ஆயிட்டாருன்னு வைங்க. இப்ப நான் வந்து சோசியல் மீடியா மூலியமா கோடிக்கணக்கான மக்களுக்கு அது ரீச் ஆயிட்டேன். நீங்களே பாக்குறீங்க. இப்ப எல்லா பட ப்ரொமோஷன் ஆகட்டும், எதா இருக்கட்டும், ஆக்சுவலா நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். நம்ம பேரை போட்டா பயங்கரமா போகுது. படத்துக்கு நம்மள போடுறதே ப்ரொமோஷனுக்காக தானே போடுறாங்க. ஆமா, இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஒரு எல்லா மக்களுக்கு ரீச் ஆயிட்டேன். அது போக நம்மள நடிப்பு நம்மள மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நான் 1000-500க்கு நடிக்க மாட்டேன்னு சொல்றது தப்பாப்பா? இல்ல, அது இதுதான் நான் கருத்து சொன்னேன். அது ஓகே. ஆனா வந்து அப்படி சொல்லிட்டா ஓகே, ஓரளவு சரி. உங்களுக்கு நீங்க என்ன சார் இது கான்ட்ரோவர்சியா கொண்டு போக வேணாம்னு சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அக்செப்ட் பண்ணிருக்கேனே, அதை நீ திருப்பி நீ இழுத்து கொண்டு என்ன கேட்க வரான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்கண்ணே. கான்ட்ரோவர்சியா போறா அப்படி சார்? கான்ட்ரோவர்சியா போல, அதாவது அவங்க வந்து படிப்பு அந்த அண்ணா அவ்வளவா படிக்கல. இது கான்ட்ரோவர்சி